6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த இது 3வது வார செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் நித்திரை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே சமயத்தில் சத்துரு அந்த நித்திரையை ஆயுதமாகவும் எடுத்து பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னென்ன, ஒரு ஆவிக்குரியவனோட வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவனை அழைக்கிறான். உங்கள் மேலே, ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்குது, திட்டம் ஒன்று இருக்குது. நீ நல்லா பாருங்க, மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வருவான். அவன் வரும்போது நம்மளை இந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போவான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரட்சகன் மோசேவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உண்டு. அதனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எப்போது அந்த இரட்சகன் இந்த பூமியில் பிறப்பான், நம்ம ஜனத்தில் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, ஜனங்க காத்திருக்காங்க. ஒரு பக்கம் நல்லா கவனிங்க, இந்த காலகட்டம் கரெக்டாக வரும்பொழுது, விடுதலையின் வருஷங்கள் நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே, முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே மோசே என்ன பண்ணுறார், ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். பிறக்க வைக்கும்போது இவன் தான் அந்த இரட்சகன்றதை ஜனங்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், வானத்தில் நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், நட்சத்திரங்களும் சந்திரனும் எதுக்கு வச்சாராம், அடையாளத்துக்காகவும் கால குறிப்புக்காகவும் வச்சிருக்கார். அப்போது வானத்தில் ஒரு நட்சத்திரம் விசேஷமாக தோன்றி இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க நம்ம இரட்சகன் பிறந்துட்டான் அப்படின்னு. அதே சமயத்தில் பார்வோனும் அவனுடைய சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே நமக்கு ஆபத்துடா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சிங்களா, ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரு பிள்ளைகளுக்கு நற்செய்தி, இன்னொருத்தங்களுக்கு அது பேட் நேச்சர், துர்ச்செய்தி. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு இரட்சகன், ஆனால் அது அவங்களுக்கு வேறு ஆபத்து உண்டாக்கக்கூடிய ஆள். உடனே என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க ஏதோ நமக்கு இந்த நட்சத்திரத்தினால வருது. அந்த நட்சத்திரத்தை குறித்து அவங்களுடைய சாஸ்திரிங்க ஞானிங்க அவங்ககிட்டலாம் வச்சு கேட்கும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் பிறந்திருக்கான், அவனால் உங்கள் ராஜ்யத்துக்கு ஆபத்து, உங்கள் ஜனத்துக்கு இனத்துக்கெல்லாம் ஆபத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைங்களை எல்லாரும் ஆண் குழந்தைகளை கொண்டு குவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் பிள்ளைகளிடத்தில் ஆண் பிள்ளைகளை பெற்ற எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணாங்க, நைல் நதியில் தூக்கி போட்டாங்க. நைல் நதியில் என்ன இருக்குன்னு தெரியுமா, முதல்ல இருக்கும். அந்த முதலைக்கு சாப்பாடாக என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் பிள்ளைங்களோட ஆண் குழந்தைகளை எடுத்து போட்டாங்க. பெண் பிள்ளைங்க உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், ஒரே செய்தியை ஒருத்தங்களுக்கு நற்செய்தியாக இருக்குது, ஒருத்தருக்கு துர்ச்செய்தியாக இருக்குது. பிசாசும் காரியங்களை நகர்த்துறான், தேவனும் காரியங்களை செய்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நித்திரையை கொடுக்கிறார். ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு தூக்கம் எல்லாருக்குமே கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கார். 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம். அதுக்கு மிஞ்சி ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆண்டவர் படைத்த ஒரு பிள்ளைங்க தூங்குவாங்க. ஆனால் அந்த தூக்கமே அவங்களுக்கு என்னவாயிரும், பேர் ஆபத்தாக மாறிடும். தேனை கண்டுபிடித்தாயானால் அது என்ன சொல்கிறாரு, மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் அது என்ன ஆகும், வாந்தி பண்ணிடுவேன். தேனு தான் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் எதுவும் அளவு தான், அளவுக்கு மீறின அமிர்தமும் விஷமாமா. இதுதான் உலக பழமொழி. அப்போ நல்லா கவனிங்க, தூக்கம் என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பேராபத்தாக முடியுதோ அன்னைக்கு அந்த தூக்கம் நமக்கு அவசியமா, யோசிச்சு பாருங்க. ஆனால் பேராபத்துன்னு தெரியாமையே அதுலேயே தொடர்ந்து பயணம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அது யாரை குறிப்பாக பிசாசு இந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களாக இருக்காங்களோ, தேவனால் அழைக்கப்பட்டவங்களாக இருக்காங்களோ, தேவன் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவன் சத்துரு என்ன பண்ணுறான், அவங்கள தான் டார்கெட் பண்ணுறான்
அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த மெசேஜ் யாருக்கு? நமக்கு தான், வேற யாருக்கும் இல்லை, நமக்கு தான். வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த செய்தி கேட்கும்போது நாம் எப்படி தான் எடுத்துக்கொள்ளணும்? இது என்ன குறிக்குதா, இந்த இடத்துல என்ன வச்சு நான் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் அதை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தை அது பாட்டு புறப்பட்டு வரும், சரிங்களா? அந்த புறப்பட்டு வரும்போது நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் என்ன பண்ணுச்சு? மண்ணா பொழிஞ்சது. தேவையானவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க, தேவை வேணான்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து தான் மண்ணா பொழிஞ்சது. ஆனால் எடுக்கலை. அதுக்காக கர்த்தர் வருத்தப்படுவாரா? யோசிச்சு பாருங்க. அதனால் செய்தி வரும்போது அதில் உங்களுக்கான எனக்கான வார்த்தை உண்டு. யார் காத்திருக்கிறாங்களோ, அதுக்காக ஏங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அவங்க கூட நிரப்பப்படும், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவங்க விடுதலை பெறுவாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்க கர்த்தரால் தொடர்ந்து வழி நடத்தப்படுவாங்க. இன்றைக்கி நாம் எந்த கூட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டிய வேலை வந்தது என்று இன்னொரு வசனம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு சத்துரு இந்த தூக்கத்தை கொண்டு வந்து ஆவிக்குரியவனை முடக்க பண்ணுகிறான், செயல்பட விடாமல் பண்ணுறான், அவனை சோம்பேறி ஆக்குறான், அவனை கட்டிலுக்கு இடையாக்கி போடுறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அவனோட வீடு, அவனுடைய சுகம் எல்லாமே அந்த கட்டில் தூக்கமாக ஆக்கும்போது அதில் அவன் ஜெயம் பெறுகிறவனாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி சத்துரு உங்கள் மேலே ஜெயம் பெற்றிருக்கிறானா? தூக்கத்தை கொண்டு வந்து வீட்டில் நாம் எந்நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கோமா? தூக்கத்தினால வேலைக்கு போகிறது அவாய்ட் ஆகுதா? தூக்கத்துக்குனால வேலைக்கு போகிறது லேட் ஆகுதா? ஆஃபீஸில் எத்தனை பேர் லேட் வாங்குறீங்க? எத்தனை பேர் லேட்டாக வரீங்க? அதிகாரிங்க திட்டு வாங்கியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகும்போது லேட்டாக போனால் கேட்குறாங்களா இல்லையா? 8 மணிக்கு ஸ்கூலுக்கு நம்ம 8:30 போய் நின்னா யோசிச்சு பாருங்கள். தூக்கத்தினால வந்துதா அந்த லேட்டு? அப்போ சத்துரு உங்களை தொடரான்னு அர்த்தம். நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. காலேஜுக்கு போகிற ஆள், வேலைக்கு போகிற ஆள், யோசிச்சு பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இது ரொம்ப பிரதானம். அதே போல் ஒரு ஜெபம்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆயிடணும். அதுதான் ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு, சபையின் ஒழுங்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த டைமுக்கு ஆராதனை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்? இந்த இடத்துல அவர் ப்ரெசண்ட் ஆயிடுவார். யார் வந்தாலும் சரி, யார் வரணுனாலும் சரி, அவருடைய டைமில் ப்ரெசண்ட் ஆயிடுவார். நாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்து நம்ம ஒழுங்குபடுத்துகிறார். ஏன்னா கடைசி காலமாக இருக்குது, சத்துருடைய காரியங்கள் பலமாய் கிரியை செய்கிற காலமாக இருக்குது. நாம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தி நம்மளை சரி பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்குது பாருங்கள், இதுதான் பெரிய விஷயங்களை மழக்கடிக்க பண்ணுறதுக்கு சத்துரு கொண்டு வரக்கூடிய சிம்பிளான விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா எல்லாரும் பெரிய மார்க் கொஸ்டின்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் சிம்பிளாக 1 மார்க் கொஸ்டினை நிறைய பேர் கோட்டை விட்டுருப்பாங்க. சிம்பிள். யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி நாம் எப்படி இருக்கும்? சத்துரு பெரிய காரியங்களை கொண்டு நம்மளோட போராடுவான். கேப்பு கிடைக்கும்போது சின்ன காரியங்களை கொண்டு போராடுவோம். அவனுடைய நோக்கம் நம்மளை வீழ்த்துறது, நம்மளை தோக்கடிக்கிறது. நாம் பரலோகம் போகக்கூடாது, தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேரக்கூடாது, நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாய் மாறணும். இதுதான் அவனுடைய நோக்கம். அப்போது இந்த தூக்கத்தினால இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்குமா? எப்படி பிரதர் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, அதுக்கு வேதத்தில் ஒரு 3 நபர்களை உங்களுக்கு இன்றைக்கு நான் முன்பதாக காட்டுகிறேன் பாருங்கள். அவங்கள பார்க்கும்போது, அவங்க பேரை கேட்கும்போது, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். வேதத்தில் நீங்களும் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க கூட இந்த விஷயத்துக்கு பலிகடை ஆயிட்டாங்கன்னும் போது நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதனால தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, அவன் அநேக பலவான்களை கீழே விழ பண்ணியிருக்கான். என்னது?
அவன் அநேக பலவான்களை கீழே விழ பண்ணியிருக்கான். அவன் வீழ்த்தின ஆள்லாம் சாதாரண ஆள் இல்லை. யாரை வீழ்த்திருக்கான்? பலவான்களை வீழ்த்திருக்கான். அந்த பலவான்கள்லாம் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-6. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். ஏற்கனவே தூங்கி இருந்தாரு, இப்போ எழுப்புனாங்க. சாப்பாடு ரெடியாக சுட சுட இருந்தது. அதுவும் நான்வெஜ் சாப்பாடு வேற சாப்பிட்டாரு. திரும்ப என்ன பண்ணிட்டார் ஐயா? யார் அவரு? எலியா. வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தேவ மனுஷன். ஒரு வாட்டி 2 வாட்டியா? யோசிச்சு பாருங்க. அவனை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை தேசத்தில் செய்தார். அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன். இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசினா மோசேவை குறித்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இணையா யாரை சொல்லுவாங்க தெரியுங்களா? எலியாவை தான் சொல்லுவாங்க. எலியா இருந்தப்போ மற்றவங்களாம் சும்மா காட்டிட்டு இருந்தான். அவனை கொண்டு கத்த செஞ்ச காரியங்க பயங்கரமான காரியங்க. எதிரி நாட்டுங்க, அந்நி காரியங்க எதுவும் தேசத்துக்குள்ள வர முடியாது. அவன் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை அப்படி கத்தர் அவனை கொண்டு பாதுகாத்தார். யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வல்லமையான ஒரு தேவ மனுஷன், கத்தரோடு எப்போதும் இருக்கக்கூடிய. அவன் சொல்லும் போது அவன் எப்படி தெரியுமா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்? சேனைகளுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு தான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். என்னது? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கர்த்தர் நிற்கிறாரு. என்னது? நான் எங்கே நிற்கிறேனோ கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவனும் கர்த்தரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? இணை பிரியாத ஜோடிகளாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அவனோட வாழ்க்கை அவ்வளோ பற்றிய வாழ்க்கை. ஆனால் இப்போ ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாப்பிட்டு தூங்குறார். யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷன், இவனோட வாழ்க்கையில் ஏன் இந்த நித்திரை அவனுக்குள்ள வந்தது? கன நித்திரை வருவதற்கு காரணம் என்ன? சத்துரு இவனை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? இவ்வளோ வல்லமையான தேவ மனுஷன் விழுந்து கிடக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தோட ஸ்டார்டிங் வாசிங்க. 1லேருந்து வாசிங்க பார்க்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். போதும், நல்லா கவனிங்க. என்ன நடந்தது கவனிச்சிங்களா? வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. அந்நிய மார்க்கத்தை போதிக்கிற ஆட்களுடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொலை செஞ்சு போட்டான். கர்த்தரே தேவன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டி கொடுத்துட்டான். எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசிகளாக கொன்று போட்டாங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம். இந்த தீர்க்கதரிசியை கொன்ன செய்தி இப்போ யாருக்கு போகுது? எசபேலுக்கு போகுது. அந்த எசபேல் அம்மா சொல்கிறாங்க, இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய ஒய்ஃப் அந்த அம்மா, சரிங்களா? அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னலடா, நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் உன்னை அதை செய்யலைன்னா எங்கள் கடவுள் என்னை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே இப்போ ஐயாவுக்கு என்ன வந்துருச்சு? திகில், பயம் வந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷனை எப்போ சத்துரு அவனுக்கு தூக்கத்தை கொண்டு வருவான் அப்படின்னா, இப்படிப்பட்ட வல்லமையான தேவன மனுஷனை எப்போது அவன் தூங்க பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம் எப்போது அவனுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது தான் அவன் முதல்ல தூங்க ஒப்பு கொடுக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். வல்லமையான தேவ மனுஷன்தான், ஆனால் பயம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். நான் வெளியே சிங்கம், ஆனால் வீட்டில் எலி இல்லை, அப்படி இருக்குமா? பேசும்போது நல்லா பயங்கரமாக பேசணும், ஓன்னு சொல்லி. ஒரு போராட்டம் வரும்போது உங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்க ஐயா? உங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து கர்த்தர் நீ ஜெபம் பண்ண அக்கினியே கொண்டு வராரு, எசபேலையே காலி பண்ண மாட்டாரு.
யோசிச்சு பாருங்க, 400 சில்லற தீர்க்கதரிசிகளை கொன்னு குவிச்ச அவங்கள காட்டிலுமா இந்த யேசபேல் விசேஷமான ஆளு? யோசிச்சு பாருங்க. உன் கூட கர்த்தர் இருக்கும்போது உனக்கு ஏன் அந்த பயம்? அப்ப நல்லா கவனித்து பாருங்க, கர்த்தர் தான் கூட இருக்கிறத கூட அந்த நேரத்துல பயம் வந்துருச்சுன்னா மறந்து போகுது பாருங்க. தான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறன்றது மறந்து போகுது பாருங்க. அதுதான் பயத்தோடைய பெரிய காரியம். அதனாலதான் ஆண்டவர் எங்கெல்லாம் புதிய ஏற்பாடுல தரிசனமானாரோ சீஷர்களுக்கு அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தைய ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமுள்ளவராக இருக்கா. எங்க பார்த்தாலும் பயப்படாதே, 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 இந்த வார்த்தை தான். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பயம் ஒரு ஆவிக்குரியவனை என்ன வாய்க்கிறது? அவனை செயல்பட விடாதபடிக்கு சத்துரு முடங்க பண்ண அவன் கொண்டு வருகிற ஆயுதமா இருக்கிறது. நாம பயப்படுறோமா? ஒரு வியாதி வந்தா, ஒரு போராட்டம், கடன் பிரச்சனை வந்தா, ஒரு எதிரி வந்தா, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ஏதாவது பேசினா, வேலையில் ஒரு அதிகாரி நம்மளை ஏதாவது பேசினாங்கன்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு பயம் வருதா? அந்த பயம் சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம். உன்னை அவன் செயல்பட விடாமல் நல்லா கவனிச்சு பாருங்க. அது வரைக்கும் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்த எலியா இப்போ என்ன பண்ணிட்டான்? எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க. சூறை செடியின் கீழே போய் ஒளிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். பயம் வந்துருச்சு. இப்போ நமக்கு பயம் வருதா? பயம் வருதுன்னா சத்துரு வலை வீசுறான்னு அர்த்தம். ஆரம்பத்தில் என்ன பண்ணிடணும்? பயத்தை மேற்கொள்ளணும். அப்போ முதலாவது எலியாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பயம் ஒன்று. ரெண்டாவது, எலியாக்குள்ள இந்த தூக்கம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். என்னது? நிறைய கேள்விகள். நான் ஒழுங்காக தானே நடந்தேன், நான் ஒழுங்காக தானே ஜெபித்தேன், நான் ஒழுங்காக நீங்கள் சொன்னது தானே நான் செஞ்சேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த பகை? ஏன் என்னை கொல்ல தேடுறாங்க? ஏன் எனக்கு விரோதமாக இப்படி வலைய வீசுகிறாங்க? ஏன் எனக்கு படுகுழி வெட்டுறாங்க? ஏன் என்னை கொல்ல ஆட்களை அனுப்புகிறாங்க? ஏன் எனக்கு இப்படி கொலை மிரட்டல் வருது அப்படின்னு அவனுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. இதே கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். என்னது? இதே கேள்வி நமக்குள்ளேயும் இருக்கலாம். நான் ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க? நான் ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ போராட்டம்? ஏன் என் கணவர் இப்படி இருக்கார்? ஏன் என் மனைவி இப்படி இருக்காங்க? ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க? ஏன் என் வருமானத்தில் இவ்வளோ குறைவு? ஏன் வியாதி வருது? ஏன் போராட்டம் வருது? சமாதானமாக இருக்குன்னு நினச்ச இப்போதான் யுத்தம் மாதிரி வீட்டில் கிளம்புதே எல்லா போராட்டமும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்வி நமக்குள்ளே வந்துருச்சுனாலே என்ன வரும்? தூக்கம். யோசிச்சு பாருங்க. கேள்வி வருதா? கேள்வி வருதா? நான் ஒழுங்காக தானே நடந்தேன். ஏன் யாருக்கெல்லாம் இந்த கேள்விகள்லாம் எழும்புதோ அவங்களுக்குள்ள என்ன வரும்? இந்த தூக்கம் வரும். யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள வருதா? நமக்குள்ள வருதா? வரக்கூடாது. சரிங்களா? 2. மூணாவது, அவன் என்ன பண்ணா? அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்திலே 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. என்ன கேட்டீங்களா? என்ன கேட்டான்? சாக வேண்டும் என்று கோரி சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். இப்ப என்ன சொல்லிட்டான்? உசுர்வால பிடிக்கல, அவனுக்கு வெறுத்து போயிட்டான். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆளு! ஒரு சாதாரண ஒரு ஆளு வந்து பயமுறுத்தின உடனே இப்ப சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்க. நான் வாழ்றதை காட்டிலும் நான் போய் சேர்றதே நலம் அப்படின்னு சொல்லி, எங்கள் அப்பாவை காட்டிலும் எங்கள் தாத்தாவை காட்டிலும் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காட்டிலும் நான் ஒன்றும் நீதிமான் இல்லை, அதனால் எதுக்குப்பா என்னை வச்சுன்னு பாவம் பூமிக்கு பாரமா, உங்களுக்கு வேற கஷ்டமா, என்னை எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு என்ன வந்துச்சு? தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை நம்ம வாயில் அது மாதிரி எதாவது வருதா? அடிக்கடி வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணா, நான் செத்துருவேன், நான் தூக்கம் மாட்டிப்பேன், மாத்திரை போட்டு செத்துருவேன். யோசிச்சு பாருங்க. வருதா? தற்கொலை எண்ணம், சாவுக்கு வாயில் எப்போ பார்த்தாலும் நான் செத்துருவேன், நான் போயிடுவேன், நான் மாட்டிப்பேன், நான் குதிச்சிருவேன். யோசிச்சு பாருங்க. இது மாதிரி வருதா? அப்போனா சத்துரு தாளாட்ட உங்களை ரெடி பண்ணின்னுக்கிறான்னு அர்த்தம். இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் தூங்கவே ஆரம்பிச்சான். கவனிச்சு பாருங்க வசனத்தை. இவன் இதை சொல்லிட்டு தான் போய் தூங்கவே ஆரம்பிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ பயம் வந்தா தூக்கம் வருது. 2வது, நமக்குள்ள கேள்விகள் எழுப்பும் போது தூக்கம் வருது. 3வதா, நம்ம சாவுக்கு நம்ம வாழ்க்கையை வேணான்னு வெறுத்து போய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு என்ன வருது? சத்துரு
தாளாட்ட வந்துடுறான். நல்லா கவனிச்சிங்க. 4வது ஒரு காரியத்தை பாருங்க. லூக்கா 22:45 வாசிங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு ஆமா, நல்லா கவனிங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. அப்ப துக்கம் வந்தா என்ன வரும்? நித்திரை வரும், தூக்கம் வரும். ரொம்ப துக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப மனவேதனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தூக்கம் தன்னால வரும். அதனால ஆவிக்குரியவங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். சரிங்களா? கர்த்தர் நம்ம அழைத்திருக்கார். அழைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக தீங்கான காரியங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அநேக துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் துக்கமாகவே இருக்காதீங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே தான் உம்முன்னு அப்படியே ஒரு துக்கமாக இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, அப்படியே வேதனையோடு இருக்கிறது, ஒரு மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாத விஷயங்கள். இப்போ நம்ம ஞானமாக நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த துக்கம் வந்துருச்சுனாலே பிசாசு என்ன பண்ணிடுவான்? தூங்க பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான விஷயம் நான் சொல்றது. நீங்கள் நினைக்கலாம் இதுவா? ஆமாம், பேதுருவை தூங்க வச்சிச்சு. கவனிச்சிங்களா? வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவை பார்த்தோம். இப்போ அடுத்து எந்த பக்கம் திரும்பி இருக்கு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருக்காங்க. அங்கே கர்த்தர் 120 பேர் வச்சிருந்தார் தனக்கு சீஷராக. அதில் 70 பேரை விசேஷமாக வச்சுருந்தாங்க. அந்த 70 பேரை காட்டிலும் 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேரை காட்டிலும் கூடவே எப்போதும் வச்சிருக்கிறதுக்கு ஒரு 3 பேர் வச்சார். அவர் யாரு? முதல்ல பேதுரு, 2வது யோவானும் யாக்கோபு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பிரதானமாக இருக்கிற 3 பேர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. துக்கம் ஸ்பெஷலால கூட விடாது, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவனையும் விடாது. அங்கே எலியா எப்படிப்பட்டவன்? கர்த்தரோடு இருக்கவன். இங்கே இவங்க எங்கே இருக்காங்க? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காங்களோ அதே இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன வருது? துக்கத்தினால தூக்கம் வருது. யோசிச்சு பாருங்க ஐயா. ரொம்ப துக்கத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. மிகுந்த மன துக்கத்துக்கு இடம் கொடுக்கும்போது ஆவி முறிந்து போகும்னு சொல்லி வசனம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஆவி முறிந்து போச்சுன்னா யாரும் அவனை உயிர்ப்பிக்கவே முடியாது. மிகுந்த துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போதும் கஷ்டப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு துக்கம், வேதனை, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். நமக்கு புகலிடம் எது தான்? விடுதலை கொடுக்குற இடம் எது? ஏசப்பாவுடைய பாதம் மாத்திரம்தான். அல்லேலூயா. உங்கள் துக்கம் வருதா, முழங்கால் படியிடுங்க, தேவனை நோக்கி பாருங்க, உங்கள் காரியங்களை அவருடைய பாதத்தில் வைங்க. அதனால தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, நம்ம துக்கத்தை ஏசப்பாவுடைய பாதத்தில் வைக்கிறோமா, இல்லை நம்ம தலையில் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறோமா? சுமக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும், ஏன்னா சத்துரு அவங்க மேலே ஈஸியாக ஜெயம் பெறுவான். ஆனால் யார் ஒருத்தங்க ஏசப்பாவுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறாங்கோ அவங்க அவனை சத்துருவை மேற்கொண்டு போவாங்க. நீங்கள் எந்த கூட்டம்? யோசிச்சு பாருங்க, பயப்படுற கூட்டமா இல்லை கேள்விகள் ஏசப்பா மேலே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்குறது சில நேரத்தில் நல்லது மாதிரியே தான் தோணும், ஆனால் அதுவே நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து. ரொம்ப கேள்வி கேட்க பழகாதீங்க. ஓகே, அவர் சொல்லிட்டாரா, ஏசப்பா சொல்லிட்டாருனா ஓகே, அவ்வளோதான். ரொம்ப கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சாப்டர் பைபிளில் இருக்காது பாருங்கள். பைபிளில் அப்படி தான் ஒரு மனுஷன், அனனியான்ற ஒரு தேவ மனுஷன், நல்லவன் தான், நல்ல சாட்சி பெற்றவன் தான். அப்போஸ்தலனாகிய பவுலை ஞானஸ்தானத்தை கொடுத்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவன் தான். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? ஏசப்பா என்ன கூப்பிட்டாரு? அனனியாவேன்னு கூப்பிட்டாரு. கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறான். ஆரம்பம்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஏசப்பா சொல்றாரு, இந்த இடத்துல சவுல் என்கிறவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அனனியான்ற ஒருத்தன் வந்து தன் மேலே கை வைக்கும்போது கண்கள் திறக்கப்படுறதா ஒரு தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? ஏசப்பாக்கு லெசன் எடுக்கிறாரு பாருங்க. அப்பா அவனை பற்றி எருசலேமில் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரியாதவரா அவர்? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம்
அவர் உங்ககிட்ட பேசுறாரு, அவருக்கு தெரியாதுதான், சகலமும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமா இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியிலிருந்து எல்லா விஷயமும் அவர் தான் டைரக்டரே. யோசிச்சு பாருங்க. அவருக்கு போய் இவங்க பாடம் எடுக்கிறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அனனியாவை பற்றி பைபிளில் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல மனுஷன்தான், நல்ல சாட்சி பெற்றவன் தான், நல்ல ஊழியக்காரன் தான். கேள்வி கேட்க பழகுனா முடிஞ்சு போச்சு சோழி. யோசிச்சு பார்க்க. நம்ம எப்பவுமே தேவனை நோக்கி கேள்வி கேட்காதீங்க. அதே போல் பெற்றோரை நோக்கியும் கேள்விகளை கேட்காதீங்க. மூத்த தேவனோட பிள்ளைகளை நோக்கியும் கேள்விகளை கேட்காதீங்க. கேள்வி கேட்கறது நல்ல பழக்கம் கிடையாது, சரிங்களா? அது இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளை கவனமாக காத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ 4 காரியத்தை பார்த்தோம். என்ன சொல்லுங்க? பயம், கேள்விகள், சாவுக்கு ஒப்பு கொடுக்கறது, அதுக்கப்புறம் துக்கம். இது என்ன கொண்டு வரும்? தூக்கத்தை கொண்டு வரும், சரியா? ஒரு அடுத்து 2வது ஒரு காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். போதும், நல்லா கவனிங்க. இங்க பேதுருவை குறித்து 2வது ஒரு காரியத்துக்கு வரும். நல்லா கவனிச்சிங்களா? முதல்ல பேதுரு தான் துக்கத்துக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணாரு? தூங்கிக்கிட்டு இருந்தார். எலியாவையும் பார்த்தோம், பேதுருவையும் பார்த்தோம். பேதுருவோடைய 2வது காரியத்தை பாருங்க. ஐயா இப்போ எங்க இருக்கிறாரு? சிறையிருப்புல இருக்கிறார். சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு தூக்கம் வரலாமா? பெரிய போராட்டம், மரண போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு? சுகமாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிங்கன்னா சபை அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, விசுவாசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆனால் யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்கிறாங்க? நம்மளை பற்றி சொல்லுதா? பாஸ்டர்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு எனக்காக கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் இருக்க நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாம ஐயா பேதுருவை போல தூங்கிட்டு இருக்கோமா? ஆனால் அவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ சிஸ்டர் போராட்டத்தில் இருக்காங்களே, வியாதியில் இருக்காங்களே, அதில் இருக்காங்களே, இதில் இருக்காங்களே சொல்லிட்டு இவங்க இங்கே கண்ணீர் வடித்து பரலோகத்தை தொட்டு தட்டிட்டு இருப்பாங்க கதவை. ஆண்டவரே விடுதலை தாங்க, ஆண்டவரே கரத்தை நீட்டுங்க, அற்புதம் செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க ஓயாமல் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யோசிச்சு பாருங்க. அங்கே நல்லா கொரட்டை விட்டு இந்த பக்கம் ஒரு இது என்ன சொல்லுது, சேஃப்டிக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார், இந்த பக்கம் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. அழகாக சுகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. சபை ஜெபிக்குது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்டார், தூதனை அனுப்புறாரு, விடுதலையை கட்டளை. அப்போ கூட அவன் என்ன தான் நினச்சிருக்கிறான்? நம்ம சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கோமா? போராட்ட நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கோமா, தூங்குறவங்களா இருக்கோமா? வியாதி இருக்கு நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா, தூங்குறவங்களா இருக்கிறோமா? கடன் பிரச்சனை உக்கரமா இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா, தூங்குறவங்களா இருக்கிறோமா? பிள்ளைங்கள் ஒழுங்கற்ற நடக்கும்போது, குடும்ப காரியங்கள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும்போது நாம் ஜெபத்தில் அதிக நேரம் இருக்கிறோமா, அல்லது தூக்கத்துக்கு அதிக நேரம் கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சத்துரு ஜெயம் பெறக்கூடாது என்பதற்காகவே தூக்கத்தை கொடுப்பான். யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கோமா? போராட்டம் வீட்டில் தலைவிரிச்சு ஆடுது, குடும்ப பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் நம்ம நல்லா தூங்குறோம் அப்படின்னா சத்துரு நமக்கு வலை வீசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கோமா? இப்போ 2வது காரியத்தை பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். யோனா 1:5 வாசிங்க. பக்கம் 1073 பழைய ஏற்பாடு. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சாக்குகளை சமுத்திரத்திலே எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆமா, அயர்ந்த நித்திரை பண்ணான். நல்லா கவனிங்க. கப்பலே கொந்தளிப்புல இருக்கு.
நல்லா கவனிங்க, சமுத்திரம் கொந்தளிக்குது, கடல் இப்போ இந்த கப்பல் வந்து இந்த நேரத்தில் முழுகுமா எந்த நேரத்தில் முழுகும் தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து எதையா தூக்கி போட்டாச்சு நம்மளை காப்பாற்றிப்போன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு கதறிட்டு இருக்காங்க, கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், எங்கே வந்து போய் படுத்தா நல்லா குளிர்ச்சியாக நல்லா சுகமாக இருக்குமோ கரெக்டாக கீழ்த்தட்டில் போய் படுத்து தூங்குறான் பாருங்க. என்ன மாதிரி ஆள் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யார் இவர்? யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஏசப்பாவுடைய உள்ளத்தை நல்லா அறிந்த தீர்க்கதரிசி. ஆனால் அவருக்கு தூக்கம் வருது. யோசிச்சு பாருங்க. இதை சத்துரு இந்த தூக்கத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, வலையை வீசுகிற காரியங்கள்லாம் அவன் எப்படி வீசுவான்னா, யாரை பார்த்து வீசுவான்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. யோனாக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நினிவேக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லுடா, இன்னும் 40 நாளில் பட்டணம் என்ன பண்ண போகுது, அழிய போகுது, நீ என்ன பண்ண தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்கள எச்சரி அப்படின்றாரு. நம்மளால் என்ன பண்ணார், நினிவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு போகிற கப்பல் ஏறி அடித்தட்டில் போய் படுத்துவிட்டான். நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் போக சொன்னால் இவன் போகிறது வேற இடம். நம்ம அப்படி இருக்கோமோ? ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நாம் ஒன்று செய்கிறோமா? சொல்லுங்கள். அப்படி ஏதோ ஏடா கூட முடிச்ச ஆள் நம்ம இருக்குமா? அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? பிரியாணி வாங்கிட்டு வாடான்னா சாம்பார் சாதம் வாங்கிட்டு வர ஆளாக இருக்குமா நம்ம? யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றி தான், நம்ம தான் அந்த யோனா, வேற யாரும் இல்லை. ஆண்டவர் இப்படி போடான்னா இந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் சவுத்துக்கு போடான்னா அவன் என்ன பண்ணுறது, நார்த்துக்கு போகிறது. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆளை வச்சுருந்தா எங்கே விளங்கும்? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இவனை எடுத்து பயன்படுத்தணுன்றதுக்காக நல்லா சமமாக போயிட்டு இருந்தவங்க அவங்க பாட்டு இவன் போய் ஏறினதுனால என்ன ஆகி போச்சு? நல்லா கவனிப்பாருங்க. இந்த மாதிரி ஏழரை பிடிச்ச ஆட்கள் போய் எங்கே ஏறினாலும் இவங்களால என்ன வரும்? சுற்றி இருக்கவனுக்கெல்லாம் பாதிப்பு தான் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இவனால் அத்தனை பேர் அவங்க சரக்கத்திக்கு போட்டாங்க, அது தங்கம் இருந்ததா, வள்ளி இருந்ததா, வயிறு இருந்ததா, அவன் சம்பாத்தியமா என்ன சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்களா, என்னத்தை வச்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஆனால் நம்மளால் தான் பண்ணுகிறான். ஆமாம், யோசிச்சு பாருங்க. எவன் எக்கேடு கட்டு போனான்னா நமக்கு ஒரு கீழ்த்தட்டு கிடச்சா போதும், சுகமாக தூங்குறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த எடாகுணம் பிடிச்ச ஆட்கள்லாம் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் கலக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம சொல்கிறதுக்கு மேலே நம்ம ஏருக்கு மாறாக செய்கிறோமா? நம்மளால தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க. நம்ம தான் இந்த யோனா. வீட்லேயும் அது நடக்கும். அப்போ ஒன்று சொல்லுவாங்க, அங்கே வேற பண்ணுவோம். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுவோம். வீட்டில் ஏதாவது பெரியவங்க ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால தான் இந்த பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள். ஊரே கொந்தளிக்குது, ஆனால் நம்ம ஆளுக்கு தூக்கம் மட்டும் சும்மா அயர்ந்த நித்திரையாக இருக்குது. வீட்டில் அப்படி இருக்கோமா? வீட்டில் கண்ணீர் கூத்தாடி போடுறாங்க, கவலையோடு கண்ணீர் வடிக்கிறாங்க, கத்துறாங்க, துக்கத்தில் தாங்க முடியாமல் அழுகுறாங்க. ஆனால் நமக்கு தூக்கம் வருதுன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள்? சத்துரு நம்மளை வலை வீசி பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க ஐயா. 3 பேர். எலியா என்கிறவரும் தீர்க்கதரிசி தான், யோனா என்கிறவரும் தீர்க்கதரிசி தான், பேதுரு என்கிற ஆள் வல்லமையான அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர். நான் சொன்னேன் பாருங்க, அவன் அநேக பலவான்களை விழ பண்ணி இருக்கிறான். பார்த்தீங்களா? அவன் வீழ்த்தின ஆள்லாம். எலியாவை காட்டிலுமா நம்மளுடைய ஜபம் அவ்வளோ சூப்பரு? பேதுருவை காட்டிலுமா நம்ம ஏசப்பா கூட அவ்வளோ நெருங்கி ஜீவிக்கிறோம்? இந்த யோனாவை காட்டிலுமா ஏசப்பாவோட உள்ளத்தை நல்லா அறிந்து இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு? இவ்வளோ பெரிய ஆளையே அவன் அசால்ட்டாக விழுங்கிட்டு போயிட்டான்னா நீங்கள நானே ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. அதனால் நம்ம பெரிய ஞானி, நம்ம புத்திசாலி, நம்மளெல்லாம் அவன் தொடவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே விழுந்து கிடக்கிற ஆள் நம்மளாக தான் இருப்போம். யோசிச்சு பாருங்க. தயவு செய்து அப்படி இருக்காது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடமை. அதனால் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாததும் ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. நம்ம நிற்கிறதே அவருடைய கிருபை. அந்த கிருபையில் நிலைத்திருந்தா இன்னும் அவர் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ பாருங்கள், ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கவும். எசேக்கியேல் 22:30 வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக
ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நல்லா கவனிச்சிங்களா? திறப்பில் நிற்கவும் அடைக்கவும் நான் ஒருத்தனை தேடுறேன், ஆனால் ஒருத்தனும் இல்லை. எல்லாம் எங்கே போயிட்டான்? ஒருத்தன் சூரச்செடிக்கு கீழே போய் தூங்க போயிட்டான், ஒருத்தன் துக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான், சிறையிருப்பில் பக்கத்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல அழகாக தூங்குறான், இன்னொருத்தன் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கான். சோரை அடைக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். திறப்பின் வாசலில் நிற்க வேண்டியது நீங்களும் நானும் தான். நாமளே போய் இப்படி தூங்கினா அப்புறம் நம்முடைய குடும்பம் என்ன கதியாகிறது? நம்ம சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய தேசங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் பாருங்க, அவன் யாரை டார்கெட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபிக்கிற ஆளை தான் டார்கெட் பண்ணுவான். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும் யார் நினைக்கிறானோ அவனை தான் அவன் தூக்கத்தில் கொண்டு வந்து வீழ்த்துவான். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் நாம் அப்படி இருக்கோமா? இன்றைக்கே தயவு செய்து உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அவன் டார்கெட்டு நம்மளாக இருக்குமோ, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சூழ்நிலைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்ம கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. அதனால் கேட்ட வார்த்தையை கொஞ்சம் மனதில் வையுங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளோ பெரிய எலியாவை போல கர்த்தரோடு நடக்கிறவங்களாக இருக்கலாம். வானத்திலேருந்து அக்கினி கூட உங்களுக்காக இறங்கலாம். ஆனால் சத்துரு தூக்கங்கிற வலையை வீசும்போது அதில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா எலியாவாக இருந்தாலும் அதே கதி தான், யோனாவாக இருந்தாலும் அதே கதி தான், பேதுருவாக இருந்தாலும் அதே கதி தான், சிம்சோனாக இருந்தாலும் அதே கதி தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இதை நான் செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்லாம் செஞ்சு வைராக்கியமாக அதில் நின்று இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தூக்கம் என்கிற ஒரு காரியம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த தூக்கம் எவ்வளோ பெரிய பாதிப்பை எவ்வளோ பெரிய மனுஷனோட வாழ்க்கையில் செய்திருக்கிறது. ஆனால் அந்த தூக்கம் இன்னைக்கு நம்மக்கிட்ட தலைவிரித்து ஆடுதுன்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் அது இருக்குன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமளை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இதனால தான் நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்கோ, இதனால தான் வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கிறோம், இதனால தான் ஒழுங்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் நமக்குள்ள குடும்பத்தில் நம்மளால் பிரச்சனை வருதா பாருங்க. ஜெபிக்காதவனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும், வேதம் வாசிக்காதவனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாதவனால தான் பிரச்சனையே வரும். ஏன்னா அவன் தான் தூங்கிட்டு இருக்கானே, தூங்குற ஆளை தான் அவனால் ஈஸியாக பயன்படுத்த முடியும். பாருங்க, யோசிச்சு பாருங்க ஐயா. ஒருவேளை அந்த நானா அது நாமளா? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும், நிதானித்து பாருங்க. கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மூர்க்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, ஒரு சுய புத்தியை சாராதீங்க. தேவனோட வார்த்தையை கண்ணோக்கி பாருங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கார். ஏசப்பாவோட வசனத்துக்கு மிஞ்சி எதையும் பெருசாக நினைக்காதீங்க, எதையும் பெருசாக யோசிக்காதீங்க. அவருக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. நம்ம ஜீவியத்தை எப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கணும் பாருங்க, எந்த லெவலில் இருக்கணும் பாருங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இது இரட்சணிய நாள். இன்றைய இரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய மனம் திரும்ப வேண்டிய நாள். தயவு செய்து இந்த தூக்கத்தை நீங்கள் அசால்ட்டாக எடுக்காதீங்க. இந்த தூக்கம் எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசியை வீழ்த்தி இருக்கிறது. இந்த தூக்கம் யோனா என்கிற ஒரு தேவ வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை வீழ்த்தி இருக்கிறது. பேதுரு என்கிற ஒரு வல்லமையானவனை வீழ்த்தி இருக்கிறது. நாம எப்படி இருக்கு? தூக்கத்துக்கு அதிக இடம் கொடுக்காது. ஆவிக்குரிய விழிப்போடு இருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. சபையின் மேய்ப்பன் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறோம். தெளிவா எழுந்து ஜெபத்துல நீங்க தரித்திருந்தா உங்க ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ள முடியும், உங்க குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்க விழித்திருந்தா சத்துரு உங்க வீட்டை கண்ணமிடுறத தடுக்க முடியும். நீங்க விழித்திருந்தா சத்துரு உங்க வீடு மேல கண்ணை வைக்கிறத தடுக்க முடியும். நீங்க விழித்திருந்தா உங்க மனைவி மேல, உங்க கணவர் மேல, உங்க பிள்ளைகள் மேல வரக்கூடிய சத்துருடைய தாக்குதல்களை நீ தடுக்க முடியும். இன்னைக்கு ஏன் பிள்ளைங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல இவ்வளவு போராட்டம் வருதுன்னா, தடுக்க ஆள் இல்ல, தூங்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியா சத்துரு மேற்கொண்டு போறான். எங்க போச்சு நம்முடைய வேலி? வேலியா நிற்க வேண்டிய நாம, திறப்பில நிற்க வேண்டிய நாம, அடைப்புகளை அடைக்க வேண்டிய நாம, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. நம்முடைய பிள்ளைகளை சத்துரு ஈஸியா மேற்கொள்றான். கணவரை, பிள்ளைகளை, மனைவிய, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் தடுக்கப்பட காரணமே இதுதான். ஆவிக்குரிய விழிப்பு இல்லைன்னா, ஆவிக்குரிய ஒரு தெளிவு இல்லைன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருந்து ஜெபிக்கிறவளா நம்ம இல்லைன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாமக்காரனாக நீங்களும் நானும் இல்லைன்னா, நம்முடைய தேசம் நிச்சயமாய் பாழாய் போய்விடும். நம்ம தேசம் நிச்சயமாய் பாழாய் போய்விடும். நம்முடைய ராணுவம் விழித்திரலனா இன்னைக்கு நாம சுகமா இருக்க முடியுமா? அது போலதான் ஆவிக்குரிய ஒரு ராணுவ வீரன் அவன் தேசத்தை காப்பாத்துறான், தன் குடும்பத்தை காப்பாத்துறான், தன் ஜனத்தை காப்பாத்துறான். தனக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்து அலர்ட் பண்றான். ஆவிக்குரிய வேலையே அதுதானே. நீ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆவிக்குரியவனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவனே, நாம என்ன செய்து கொண்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டவனைங்க எப்படின்னா, இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிற பிள்ளைங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆவிக்குரிய விழிப்பை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்குள்ள ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. நீர் கொடுத்திருக்கிற அந்த நார்மல் தூக்கத்தை தவிர நான் எந்த சூழ்நிலையிலும் தூக்கத்துக்கு அடிமையாக கூடாது. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். தூக்கத்துக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கிறானா எதுக்கு? அவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துருன்றார். நீ தூக்கத்துக்கு இடம் கொடுத்தனா நீயும் மரித்துக்கிட்டே போற. உன் ஜீவியம் மரிக்குது, உன் குடும்பம் மரிக்குது, உன் பிள்ளைகள் மரித்து போயிட்டு இருக்காங்க. உன்னால ஒரு நாள் எழும்ப முடியாது. கர்த்தர் உன்னை எச்சரிப்பு கொடுத்து எழும்ப பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ விழித்து சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவங்கள நீ உயிர்ப்பி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சம் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் கீழ்ப்படிய உத்தம குணத்தோடு இருங்க. யாரு முந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கனப்படுத்துறீங்களோ அவங்க முந்தி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து பாருங்க. கேளுங்க, விழித்திருந்து ஜெபிக்க கேளுங்க. சத்துருடைய தூக்கம் எனக்கு வேணாம்ப்பா, கலையை விதைக்கிற தூக்கம் வேணாம்ப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மழக்கடிக்கிற இந்த தூக்கம் எனக்கு வேணாம், என் சிறையிருப்ப அதிகப்படுத்துற இந்த தூக்கம் எனக்கு வேணாம். கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா?